Hi வணக்கம், வெல்கம் டு BJ Speaks. இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் சார் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் எழுத போகிறது எப்பயுமே ரூல்டு பேப்பரில். ஸோ ரூல்டு ஷீட் அப்படின்றனால நீங்கள் கண்டிப்பாக முதல் பேஜ்லேயே வந்து ஒரு 21 மார்க்ஸை வந்து கரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா 1 2 3 4 போட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ஆப்ஷன் எழுதணும். ஆப்ஷன் எழுதி பக்கத்தில் தான் ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தான் எழுதணும். இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்கோர் தி மேக்ஸிமம் மார்க்ஸ். ஏன்னா நீட்டாக ஓவர் ரைட்டிங் அதிகமாக இல்லாமல் உங்களுடைய கான்டென்ட், ஃப்ளூயன்சி, அக்யூரசி இந்த மூணை வச்சு தான் கண்டிப்பாக மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ அதனால் நல்லா அழகாக எழுதுங்க. ஸோ இப்போது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பேப்பரை நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாமா? ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர். ஸோ இதுவும் 3 hours பேப்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 questions எப்பயும் போல் சினானிம்ஸ். ஸோ சினானிம் பாருங்கள், முதல்ல ரொம்ப ஈஸியான ஃபஸ்ட் லெசன்லேருந்து டைனினா ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஸோ ஸ்மால் டி ஆப்ஷன். சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னா வெல் அட்வான்ஸ், இது புக் பேக் ஃப்ரம் த 3rd lesson. பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னா பாதசாரிகள், விச் மீன்ஸ் வாக்கர்ஸ், நடந்து போகிறவங்க. அடுத்து பாருங்கள் ஆண்டனிம் அன்கம்ஃபர்டபிளி, இதுக்கு ரொம்ப ஈஸி ஆன்சர் வந்து கம்ஃபர்டபிளி. ஆம்பியூட்டேட்டட் அப்படின்னா டு கட் ஆஃப், எதையாவது பிரிக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் இஸ் ஜாயின்ட், ஆப்ஷன் டி. இம்ப்யூடண்ட் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்ன்றது மீனிங். ஸோ ஆப்போசிட் இஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல். சூடோனிம் அப்படின்னா புனைப்பெயரில் எழுதுறது. ஸோ அதனால் இட்ஸ் கால்ட் ஆஸ் பென் நேம். ஒபேக் அப்படின்னா ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்லாக். அடுத்து சூஸ் அ காம்பவுண்ட் வேர்ட் தட் கேன் பி பிளேஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பாருங்கள், ஆஃப்டர் பிஃபோர் ரெண்டுக்குமே வரக்கூடியது ஹெட்டு தான். ஸோ ஹீஸ் அ மாஸ்டர் ஹெட் மாஸ்டர். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பிளாக் வித் ஆங்கர், இது இந்த மிட் நைட் விசிட்டரில் வருது. ஸோ பிளாக் வித் ஆங்கர்னால் அப்படியே கடுகடுன்னு ஆகிறது, பிகேம் என்ரேஜ்ட். வாஷ் பேசின் அப்படின்றதுக்கு அமெரிக்கன் வேர்டு இஸ் சிங்க். இன்ஃப்ளூயன்ஸா கிளிப்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ. Sharada gave Lakshmi a rose. So Sharada is subject, gave verb, Lakshmi object, Rosu object. So அதனால் indirect object and direct object. என்ன கொடுத்தாங்கன்றது எப்பயுமே direct object. ஸோ அது லாஸ்ட் SVIODOD. Disyllabic word. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிலபிள், ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்குது. டாட்டர் 2 syllable. ஸோ அதுதான் ஆன்சர். ஃப்ரெண்டுக்கு என்ன சஃபிக்ஸ் போடலாம்? ஃப்ரெண்ட்ஷிப். A person who knows several languages is called as polyglot. ஸோ இப்படி தான் எக்ஸாம்பிள் ஆன்சர் எழுதுகிறோம். ஸோ பாருங்கள் 1 to 20 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். பக்கத்தில் கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆன்சர் இருந்தால் போதும். ஸோ 20 questions ஆன்சர் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். 17 பாருங்கள், லீஃப், இதுக்கு ஆப்ஷன் ப்ளூரல் ஃபார்ம் லீவ்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது பொலைட் ஆல்டர்னேட்டிவ், யூஃபிமிசமில் பார்த்தோம். டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா லேட் ப்ளூமர்ஸ். ஸோ இந்த வெக்காபுலரி எல்லாமே நமக்கு தனித்தனி வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். தே வில் செக் த சிக்னேச்சர் ஆன் த செக் லீஃப். CHECK முதல்ல, அடுத்து CHEQUE. ஐ ஆம் ஆல்வேஸ் த வின்னர். ஸோ அதுக்கு எயின்ட் ஹை. ஸோ எயின்ட் ஹை இங்கே ஆப்ஷன் இல்லாதனால ஆரண்ட் ஹை தான் கரெக்ட். அடுத்து 2 mark question answers. Read the following sets of poetic lines and answer any 4. ஸோ இதில் 4 ஆன்சர் பண்ணால் போதும், பட் நான் இப்போ 6க்கும் ஆன்சர் கொடுத்துட்றேன். How should one face life? One should face life with determination, and life is very hard, and we have to face it like steel. And then the figure of speech is metaphor. ஏன்னா அங்கே லைக்கோ ஆஸோ இல்லை. Who does Ulysses entrust his kingdom to? Ulysses entrusts his kingdom to his son Telemachus. What is the significance of the scepter? The scepter is the rod, and it symbolizes the royal power as a king. Next, which stage of life is being referred to here? இங்க பாருங்க, the whining schoolboy. Schoolboy is the second stage. The second stage of life where the man stage is called as a schoolboy is referred here. How does the boy go to school? The boy goes to school reluctantly or unwillingly, like a snail. The giant wears a scarf. Who is the giant here? The giant refers to the casuarina tree. Mention the figure of speech. So the tree is compared to the giant, so it is again metaphor.
Next question, explain bubble reputation. This is a very important question. Bubble reputation refers to short-lived glory. Pick out the words in alliteration. Alliteration na முதல் வார்த்தைகள் இல்லையா, முதல் எழுத்து ஒன்றே was quick, quarrel, qua. So Q and Q underline பண்ணி காட்டணும், அந்த ரெண்டு வேர்டு எழுதணும். Then what was Ulysses' purpose in life? Ulysses' purpose in life was to sail beyond the sunset and the birds of all western stars. How long would his venture last? Until his death. Next. Grammar paranga, oru report the dialogue, innonu begin with had, innonu active voice, passive voice, and the last one is regular simple sentence. So first paranga, Subha, question at the answer. Subha asked the manager if she could open an account there. The manager affirmed application form and fill that up. அடுத்து if அடிச்சிட்டு had தூக்கி ஃப்ரண்ட்ல போடணும். Had I come earlier. Next, my homework was completed by me yesterday. Carrying out the survey, Smitha presented her report. அடுத்து ERC கேட்டிருக்காங்க. Dior is a casuarina to my soul. இது casuarina tree by Toru Dutt. Next, they have their exits and entrances. 7 stages of man. So all the world's a stage by William Shakespeare. Next, Brutus have been அது brutes இருக்கணும். So brutes have been gentle where lashes fail. A father to his son. August Sandberg, C.A. Sandberg. So இப்படி தான் ஆன்சர்ஸ் இருக்கணும். ஸோ சுபா ஆஸ்க்டாங்க, அன்லைன் பண்ணியிருக்க பாருங்கள். இஃப் அன்லைன் பண்ணியிருக்கேன் தேர், அதே மாதிரி had I come earlier, my homework was completed by me yesterday. ஸோ இப்படி எக்ஸாமில் ஆன்சர் எழுத வேண்டிய ப்ரெசன்டேஷன். What were the various jobs undertaken by Niccolo and Jacopo? Niccolo and Jacopo did various jobs like polishing shoes or polishing or shining shoes, selling strawberry, hawking newspaper, etc. What was a profound lesson that Dr. Bernard learned from the boys? Dr. Bernard learned that the celebration of being alive is living or surviving in the world. What was put on the family agenda on Kira Rajanarayan's family? So the family agenda had the choice of buying a chair because they had no chair in the home. Prepare a notice to be displayed. Notice board writing க்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் நோட்டீஸ் போர்ட்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்கூல் நேம் மேலே ஏபிசி போடுறது, அடுத்து நோட்டீஸ் போடுறது, இங்கே கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான. ஸோ அங்கே டேட் போட்டுட்டு கீழே எஜுகேஷ்னல் டூர் அப்படின்னு போட்டுட்டு டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் educational tour has been arranged to Mysore for the students of class 12. அது கீழே நமக்கு இதெல்லாம் போடணும் இல்லையா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கிவ் த அமௌண்ட் எவ்வளவோ, அது வந்து டோட்டல் அமௌண்ட் 2000 rupees டு பி பேட் ஆன் ஆர் பிஃபோர் ஒரு டேட்டு கொடுத்துட்டு ப்ளீஸ் கான்டாக்ட் தி அண்டர்சைன்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து ரைட் அ டயலாக் ஆஃப் அட்லீஸ்ட் 6 utterances between a salesman and a customer. ஸோ இதுக்கு அப்புறம் சேல்ஸ்மேன் கஸ்டமர் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? கஸ்டமர் வந்து ஐ பாட் திஸ் ரைஸ் குக்கர் அண்ட் இட் ஹஸ் நவ் நாட் ஒர்க்கிங் ஆர் இட் ஹாஸ் அ கம்ப்ளைண்ட். தென் யூ கேன் ஆஸ்க், டு யூ ஹேவ் த பில் சார்? யா ஐ ஹேவ். இட் ஹாஸ் வாரண்டி. இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் தேங்க்யூவோடு முடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 6 லைன்ஸ் இருந்தால் போதும். தென் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் சாண்ட்விச். ஸோ இதுக்கும் தனியாக டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பாசிவ் வாய்ஸில் இருக்கணும். ஸோ பிரெட் சாண்ட்விச்சுக்கு ingredients required வந்து bread, vegetables, mayonnaise or whatever it is. அது நீங்கள் உங்கள் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம், grilled sandwichோ இல்லை plain sandwichோ. பட் இங்கே நான் வந்து take few slices of bread, cut the corners and then apply cheese or butter on one side, add some cut vegetables or fresh onions, half cooked onions, and then place another bread and then you can serve it for the போட்டுக்கலாம். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில். இதே இது 2 slices of bread is 2 slices of bread are taken and இது மாதிரி எல்லாமே பாசிவ் ஃபார்ம்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, மேனர்ஸ் மேக் அ மேன், ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. ஸோ அடுத்து பேராகிராஃப் ரைட்டிங். ஸோ 2 gentlemen of Verona and narrate the humorous incidents கேட்டிருக்காங்க. நான் ஹியூமரஸ் இன்சிடென்ட்ஸ்க்கான ஒரு ரஃப் பேராகிராஃப் எடுத்து கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் ஹஸ் ஸ்கில்ஃபுல்லி
brought out the parallels between the life of man. ஸோ இதுலேயும் வந்து ஒரு இது ஜென்ரல் கொஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சரையும் அடுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், the story the chair tells us about the arrival of chair in the narrator's house and its effects. ஸோ இங்கே வந்து முதல்ல ஒரு 3 legs stool தான் இருந்து which would topple up the visitors. அந்த முதல்ல சப்ஜட்ஜ் விழுறாரு இல்லையா, அந்த இன்சிடென்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அடுத்து 2 பியூட்டிஃபுல் சேர் வந்ததுக்கப்புறம் என்ன ரிசப்ஷன் கிடச்சிது, அண்ட் ஹவு த சேர் வாஸ் டு டேக் அப் த டெட் பாடிஸ், அண்ட் தென் ஹவு டிட் பெடென்னா மேட் அ ஃபனி ட்ரிக். அட் லாஸ்ட் மாமனார் ரொம்ப ஸ்டிஞ்சியானவர், ஹி வாஸ் ஜெனரஸ் டு lend the chair to the villagers. அடுத்தது ஷேக்ஸ்பியர் வந்து இட்ஸ் பிரிங்ஸ் அவுட் தி இமேஜரி ஆஃப் அ ட்ராமா ஸ்டேஜ் வேர்ல்ட். இங்கே வந்து கம்பேரிசன் கேட்டனால லைஃப் ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டிங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் வந்து காட் சீஸ் த ட்ரூத்தோட சம்மரி கொடுத்துருக்கு. ஜென்ரலாக டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கொடுக்காம ஆன்சர் இந்த பேராகிராஃபாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். தென் ரைட் அ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ரைட் ஒரு சம்மரி இஸ் பெட்டர், பிளட் செல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அங்கே ஆர்பிசி எல்லா டைப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த சம்மரி வந்து ப்ராப்பராக ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் போட்டுட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் அ பேராகிராஃப் இன் about 200 words. டுடே ஸ்டடீஸ் a boon or a bane. ஒரு டிபேட்டிங் மாதிரி ஏதாவது ஒரு அகெயின்ஸ்ட் த நோஷன் ஆர் ஃபார் த நோஷன் வச்சு ஒரு 200 வேர்ட்ஸ் ஒரு குட் பேராகிராஃப் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு லெட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அங்கே ஆர் இருக்குது. அப்ளைங் ஃபார் அ ஜாப். ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோவாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காமனாக ரெஸ்யூமே எழுத வேண்டியது எப்படி எழுதலாம் அப்படின்றது. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் நார்மலாக படித்த ஃபார்மல் லெட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரம் டு போட்டுட்டு தென் டியர் சார் போட்டு வித் ரெஃபரன்ஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட் ஐ அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்ரட்டரி இன் யோர் கம்பெனி. அவங்க எக்ஸல் பப்ளிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணி ஒரு கரெக்டாக ரெஸ்யூம் எழுதிடுங்க. அடுத்து ஸ்பாட் தி எரர்ஸ் பாருங்கள். ஐ என்டர் த ரூம், இன்டு வராது. none of you knows the answer. அடுத்து the principal with all the teachers is present. Let's hope for the best. Although இருக்கனால நடுவில் பட் வராது. Although he came late, he finished the work in time. Stay in the inn. I-N முதல்ல I-double-N அடுத்தது. I wish you would tell me the truth. You need not waste time on it. My mother was tired yesterday because she did not sleep well the night before, or night before கொடுத்தனால she had not slept well கொடுக்கலாம். அடுத்தது ECR road gets new reflectors transport. Child labours rescued, அது வந்து social. New CBSE schools are mushrooming, education. Syria advised to stop chemical weapons, politics. Smart televisions in vogue, mass media. Next, what were the failures met by Lincoln in his life? முதல்ல question படிச்சுட்டு மேலே படித்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், Lincoln contested for the membership 4 times and he was defeated. And when he contested against Douglas, he was again defeated. Who won the 1858? In 1858, Douglas won the elections. How did Lincoln's opponents ridicule him? They called him a third-rated country lawyer and maker of clumsy jokes. Next, what is the topmost post of the president? President is the topmost post, and he was elected in the year 1861. And what is the proverb that is mentioned here? Failures are the stepping stones to success. ஃபுல் பேப்பரை இவ்வளோ குவிக்காக ரிவைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னும் மற்ற டிஸ்ட்ரிக்ட் பேப்பரையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேப்பரை கூடவே பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எஸ்ஏஎஸ் எல்லாம் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதை நல்லா படிக்கணும். படித்து ஒரு முறை எழுதி பாருங்கள். இங்கிலீஷில் கண்டிப்பாக 90க்கு 80க்கு மேலே கண்டிப்பாக வாங்குவீங்க. That's all for now. Bye bye from VJ Speaks. Stay safe, stay connected. Ask your parents to get vaccinated. You also maintain social distancing everywhere. That's all for now. Bye bye.